விஜய் மீது கடும் அப்செட்டில் விஎஸ் பாபு. சென்னையின் கதவு க்ளோஸ், ஜெயண்ட் கில்லருக்கு நோ சான்ஸ். தலைநகர் சென்னையிலிருந்து ஜோசப் விஜய் கேபினெட்டில் 5 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். எனினும் கொளத்தூர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை தோற்கடித்த ஜெயண்ட் கில்லர் விஎஸ் பாபு அமைச்சரவையில் இடம் கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலில் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவை இன்று பதவியேற்றது. இதில் சென்னை மாவட்டத்திற்கு பெரும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தாலும் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினையே வீழ்த்திய விஎஸ் பாபுவுக்கு இடமளிக்கப்படாது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் தலைமையிலான அமைச்சரவையில் சென்னை மாவட்டத்தைச் சார்ந்த 5 பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் முக்கிய முகங்கள் மற்றும் தேர்தல் களத்தில் வலுவான வெற்றியை பதிவு செய்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, பி. வெங்கட்ராமன், ராஜ்மோகன் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய சாதனையாளர் என்று பார்க்கப்பட்டவர் விஎஸ் பாபு. கொளத்தூர் தொகுதியில் 3 முறை தொடர்ந்து வென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சுமார் 8000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்தவர். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்த விஎஸ் பாபுக்கு கண்டிப்பான முறையில் அமைச்சரவையில் ஒரு முக்கியமான துறை ஒதுக்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று வெளியாகியுள்ள 9 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. ஸ்டாலினையே வீழ்த்தி எனக்கு அங்கீகாரம் இல்லையா என்ற கேள்வியோடு விஎஸ் பாபு அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. கட்சி மேலிடம் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவருக்கு கட்சியின் முக்கிய பொறுப்பு ஏதேனும் வழங்கப்படலாம் என ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் கட்சியின் சமூக மற்றும் மண்டல சமநிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்காலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டால் விஎஸ் பாபுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.